20 விழுக்காட்டு சொற்களை தமிழ் இங்கிலீஷுக்கு பிச்சை போட்டிருக்கு, ஆங்கிலத்துக்கு பிச்சை போட்டிருக்கு. எப்படின்னா நம்ம மொழியில இருந்து 500க்கு மேற்பட்ட சொற்களை அவன் எடுத்து பயன்படுத்துறான். நம்முடைய கொல் அவனுடைய கில், நம்மளுடைய காசு அவனுடைய கேசு, நம்முடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்முடைய பேச்சு அவனுடைய எஸ்போர்ட் ஸ்பீச், அவனுடைய நம்ம உடன் அவன் எஸ்போர்ட் சடன், நம்மளுடைய பஞ்சு அவன் எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு. அவ்வளவுதான். அவன் நம்ம கிட்ட இருந்து பல சொற்களை எடுத்து அவன் வச்சிருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. நீங்க இதுல பாருங்க, இங்க பாருங்க நம்ம எப்படி பேசுறாங்க பாருங்க. சும்மா சில இது உங்களுக்கு மாதிரிக்காக காட்டுறேன். டெவலப் பண்றதுக்காக கவர்மெண்ட் நாங்களே சில விஷயத்தெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா ஒரு குட் கவர்னன்ஸ் பார்க்கும்போது இதுல பாருங்க எல்லாருமே இந்த பட்டானா பேசுறாங்க. ஒன்னா ஆனா பேசணும், ஆனால் அப்படி சொல்லணும், இல்லைன்னா பட்டு சொல்லணும். பட்டு 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 பட்டுன்னு போட்டு என் மொழி பட்டே போச்சு. நீங்க பாருங்களேன். ஆக்சுவலி சோ இது இல்லாம இந்த பாருங்க, நான் சொல்லல ஆக்சுவலி இல்லைன்னா அடுத்த வார்த்தை வராது. சோன்னு சொல்லினா சோறு இறங்காது. இது ஒரு மொழி. பாருங்க, இது பாருங்க, நல்லா கவனிங்க. எப்படி பாருங்க. என் காலேஜ்ல நான் கிளப்போட பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாம என்சிசி சீனியர். சோ எங்களுக்கு ஈக்குவலா தான் ரைட்ஸ் கிடைக்குதே தவிர மென்ஸ்க்கு அதிகமாவோ விமென்ஸ்க்கு கம்மியாவோ, அப்படி இல்லைன்னா உமன்ஸ்க்கு அதிகமாவோ மென்ஸ் எங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கும். சொற்கள் இல்லாம இல்ல, வம்படியா பேசுறது அதுல ஒரு அறிவுன்னு ஒரு அடிப்படை தானே. என் உடன் பிறந்தார்களே, அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும்? ஒரே கேள்வி தான் கேள்வி. அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? அப்ப ஏன் மொழி அறிவு இல்லையா? அது அறிவு இல்லையா? என்ன எப்படி இருக்கு பாருங்க. நாட்டின் பிரதமரே சொல்றாரு, வெளிநாடுகளில் போய் சொல்றாரு, உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ் என் நாட்டில் இருப்பது பெருமைன்னு. உலக நாடுகள் இருக்கிறவெல்லாம் தமிழை படிக்க ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறார். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். ஆக்ஷன் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. செம்ம ஆக்டிங். படம் சூப்பரா இருக்கு, சிறப்பா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. இவ்வளவுதான். சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. அது சொல்லணும். ஃபைட்ஸ், சாங்ஸ், டான்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா வந்திருக்கு. அதாவது அந்த இசைல ஏதோ தமிழ் ஒளிமா இருக்குது பாருங்க. ஒரு இணைப்பு சொல்லு போல, அந்த கன்ஜெக்ஷன் வேடும்பாங்களா, அப்படி இணைப்பு சொல்லு போல அப்படி பேசுறது இந்த மொழி, புது மொழி. ஏன் அதை சொல்றேன்னா, வலி, இதய முழுக்க வலி. என்னன்னா, என் இனம் செத்துருச்சு, இது ஒரு தமிழ்ல இனமா மாறிடுச்சு. அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள், நாங்கள் தமிழ்கள். இது ஒரு இனம். பேருக்கு தமிழ்நாடுன்னு இருக்கு, தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகள். லெமன் ஆங்கிலம், சாதம் சமஸ்கிருதம், ரெடி ஆங்கிலம். அது எதுக்கு தமிழ்ல எழுதுற? எதுக்கு எழுதுறான்னு சொல்லு. எதுக்கு